ஒரு மனிதருக்கு ஒரே நாள்ல பலவிதமான சோதனைகளும் அவருடைய செல்வங்களும் அழிஞ்சு நம்ம எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறோம். பல ஊர்கள் சேதமாக்கப்பட்டதும் ஒரு நாடே திவாலாக்கப்பட்டதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிதானே? அந்த நாட்டின் மீது எந்த ஒரு பொருளாதார செல்வமும் இல்லாம மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத பல நாட்டவர்களையும் பல ஊர்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம். அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது சஹாக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்கள்ல வாழக்கூடிய மக்கள் செல்வங்கள்லையும் என்ன பொருளாதாரத்திலையும் எந்த ஒரு வசதியும் இல்லாதவர்கள் தான் முஃப்லிஸ் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இல்ல, அது அவர்கள் முஃப்லிஸ் இல்ல. கியாமத் நாள்ல தன்னுடைய தொழுகைகளை கொண்டு தன்னுடைய நோன்புகளை கொண்டு தன் செய்த ஜகாத்தை கொண்டு அல்லாஹ்விடத்துல வருவாரு. அவர் செய்த பாவங்களை காரணமாக இவர் தன்னுடைய சகோதரனை துன்புறுத்திருப்பாரு, தன்னுடைய சகோதரனுடைய சொத்தை அபகரிச்சிருப்பாரு, தன்னுடைய சகோதரன் நோவினப்படுத்திருப்பார். இப்படி பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து அவருடைய நன்மைகளை அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு எதுவுமே இல்லாம ஒன்றும் இல்லாமல் நிற்பார். பின்னர் மற்றவரும் வந்து அவருடைய பாவத்தை அனைத்தையும் தன்னுடைய தலையிலே சுமந்து எதுவுமே இல்லாத ஒரு முஃப்லீஸாக திவாலானவராக திரும்பி செல்வார். இப்படிப்பட்ட மனிதரை நரகத்துல தள்ளப்படுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு மனிதர். அப்போ மற்ற மனிதர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நாம் துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஆக உங்களுக்கு தெரிஞ்ச சில முஃப்லிஸ் திவாலான மக்களை நீங்க எடுத்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை மற்றவர்களும் தெரிஞ்சுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.